இந்த டெசர்ட்ல தனியா ஏன் ஒரு டைனிங் டேபிள் அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. ஆ. இது வந்து இப்ப எப்படின்னா, ஒரு ஒரு டான் வந்து உலகத்தில் பெரிய மாஃபியா கேங்கோட ஒரு சிண்டிகேட் தலைவர் ஒருத்தர் வராப்ல. நீங்க நார்மலா ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒண்ணு மீட் பண்ணணும். அது காமனா எல்லாரும் கான்ஃபரன்ஸ் நீங்க நாகார்ஜுனா சாரும் உட்பட அதே மாரி ஆமா. கான்ஃபரன்ஸ் தான் உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்ப இவருக்கு வந்து த்ரெட்னிங் அதிகமா இருக்கு. இவர் தேடல் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு உலகளாவிய தேடக்கூடிய பர்சன் யாரோ ஒருத்தர். அவரு இப்ப இன்னைக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அவருக்கு வந்து கண்ணு கெட்டின தூரவல்னு ஒரு புரொடக்ட் பண்ணிருவாய்ங்க. கண்ணு கெட்டின தூரவல்னு தெரியணும் யார் வராங்கன்னு. ம். ஸோ, அப்ப அது டெசர்ட். இப்போ அவருக்கு அங்க ஒரு மீட்டிங். இப்ப அவர ரிசீவ் பண்றதுக்கோ, இப்ப எல்லா நாடுகள்ல இருந்தும் ஆட்கள் அங்க வராங்க. அப்புறம் இன்னொன்னு நாகார்ஜுனா சார் இறந்துட்டாரு. ம். அவங்க கல்ச்சர்ல அது இப்போ ஒரு ஃபியூனரல்ல போயிட்டு முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து ஆம் இது ட்ரிங்க் பண்ற இப்ப எல்லாம் கூடுற இடம் வந்து ஒண்ணா இருக்கணும். நீங்க வந்து எல்லாரும் அந்த அவ்வளோ பெரிய இடத்துல வந்து சும்மா நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காது. சும்மா ம். பொத்தம் பொதுவா நின்னுட்டு இருந்தா அப்ப இதுல யாரு கூலி, யாரு வில்லன், யார் கேங்ஸ்டர் எவன் யார் பெரிய ஆளுன்னு தெரியாது. ஸோ, இப்ப அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு மீட்டிங் நடந்திருந்தா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருந்தா, அது எப்படி இருந்திருக்கும்? ஸோ, அவங்க வெறும் ஃபைல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டாய்ங்க. இப்போ ம். ஒரு பயங்கரமான ஒரு பாஷான ஒரு டேபிளையோ அத போட்டுட்டு, ஒரு ரிச்சான ஒரு ஏரியாவாவோ அது இருந்திருக்காது. அப்போ ஒரு ராவா இருக்கிற ஒரு டேபிள் சேர்ல, ஒரு வின்டேஜான டேபிள் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப. ஸோ, அந்த அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத கொஞ்சம் புதுசா இருக்குதுன்னு பண்ணது தான் அது.